யூ வாண்ட் vote ஃபார் someone, you will vote against someone. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் சசிகலா மேல கோபம் வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்து யாருன்னா பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் ரொம்ப நல்லவர்ப்பா. அந்த மனநிலை தான் நீங்க இருக்கிறீங்க. இதே பன்னீர்செல்வத்தை 2 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க நீங்க, மிக்சர் சொல்லிக்கலாம். ஆனா உங்களுக்கு சசிகலா மேல கோபம், அடுத்தது பன்னீர்செல்வம் ஐயோ ரொம்ப நல்லவர். இந்த மனநிலையிலிருந்து வெளியில வாங்கினீங்க. யாரு அமர்ந்த நாற்காலி அது? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அப்பழக்கற்றவர், மிக 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 ஒரு நேர்மையானவர். அவர் அமர்ந்த நாற்காலி அது. கர்ம வீரர் காமராசர் அவர்கள். இன்று தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, அதுக்கு முக்கிய காரணம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். அவர் அமர்ந்த ஒரு நாற்காலி அது. 2 ஆண்டு காலம் அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த நாற்காலி அது. அப்படிப்பட்ட நாற்காலியிலே எடப்பாடி பழனிசாமி. இது நினைச்சு பார்க்கறதுக்கே கூசுது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன தகுதி? ஒரே ஒரு தகுதி, சசிகலா அந்த அம்மையாருடைய அடிமை. அவர் வேற எந்த தகுதி இருக்கு அவருக்கு? ஆட்சி திறமை இருக்கா? எதுவுமே கிடையாது அவருக்கு. ஒரே தகுதி, அந்த அம்மா ஜெயிலுக்கு போறது முன்னாடி நீ தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதிகளிலே கிட்டத்தட்ட 58,000 வாக்குகள் நாம் பெற்றோம், தனியாக போட்டிட்டு பெற்றோம். அதனால்தான் சொல்லிட்டு இருக்க, அந்த அடிப்படையில் சொல்லிட்டு அவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். சேலம் மாவட்டத்தில் யார்கிட்ட கேட்டாலும் அவரை பத்தி புட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அவருடைய பூர்வீகத்துல இருந்து அவர் என்ன நடந்தார், என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எவ்வளவு கொள்ளடிச்சிட்டு இருக்காரு, எவ்வளவு ஊழல் செஞ்சிட்டு இருக்காரு, அவரு மட்டும் அவ்வளவு குடும்பம். அவருடைய சம்பந்தி கைதான சேகர் ரெட்டி பத்தி தெரியல உங்களுக்கு? சேகர் ரெட்டியும் அவர் எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தியும் 2 பேரும் கூட்டாளிகள். கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாம் ஆதாரம் இருக்கு. 2 பேரும் ஷேர் ஹோல்டர் கம்பெனியில. இப்படி இருக்கின்ற நபர் நம்மை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர்னா இது கேட்கறதுக்கு எவ்வளவு? இன்று தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் இன்று கோபம், ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏன்னா முதலமைச்சர் என்பது சாதாரண பொறுப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் அத்துணை நிர்வாகத்தின் தலைவர் முதலமைச்சர். நல்ல ஒரு நேர்மையான தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். அதுதான் எல்லாருடைய ஆசை. ஆனால் இங்கு இருப்பதோ பினாமி முதலமைச்சர். அவர் சொல்றாரு, ஜெயலலிதா அம்மையார் உடைய கொள்கைப்படி, சசிகலா அம்மையாருடைய அறிவுரைப்படி நான் நடந்து கொள்வேன். யார் சொல்றது? எட பழனிசாமி. ஜெயலலிதா உடைய கொள்கைப்படி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஜெயலலிதா ஒரு குற்றவாளி என்று. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு சிறையில் இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்பர் 1. A1 இல்ல, அவங்க வந்து A1 அக்யூஸ்ட், இதுல கான்விக்ட் ஆயிட்டாங்க, குற்றவாளி ஆக்கப்பட்டாங்க. அப்படி ஜெயலலிதாவுடைய கொள்கைப்படி ஒரு முதலமைச்சர் நடந்திருப்பார்னா, அப்ப ஒரு குற்றவாளியுடைய கொள்கைப்படி நான் ஆட்சி செய்வேன் ஒண்ணு. 2வது, சசிகலா அந்த அம்மையாருடைய அறிவுரைப்படினா 2வது குற்றவாளி சசிகலா, அவங்க அறிவுரைப்படி நான் நடந்துப்பேன். அப்போ இவர் எப்படி நடந்து பாருங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறா உங்களுக்கு? சசிகலா இவருக்கு என்ன அறிவுரை கொடுக்க போறாங்க? பழனிசாமிக்கு எல்லாம் கூப்பிட்டு, பழனிசாமி வாங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள கல்வித்துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய லிட்ரஸி ரேட் வந்து 82 விழுக்காடு இருக்கு, அதை நீங்க 90 விழுக்காடாக உயர்த்தணும்னு சசிகலா சொல்ல போறாங்களா? என்ன சொல்லுவாங்க? கல்வித்துறையில் 20,000 கோடி வருது, அதுல எப்படியாவது 10%. இதுதான் சொல்ல போறாங்க. இதுதான் கடந்த காலத்தில் கொள்ளடிச்சது தானே. இதெல்லாம் கொள்ளடிச்சு சுரண்டி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கு. அதனால நல்ல ஒரு முதலமைச்சர் வேண்டும், தமிழ்நாட்டுக்கு வேண்டும். இந்த 2 கட்சியும் ஒதுக்குங்க, அதுக்கப்புறம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி யார் இருக்காங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் இருக்காங்க.